இனவாதம், திருகோணமலை, புத்தர் சிலை இது மூன்றும் இந்த கிழமை முழுவதும் நாம காதுல கேட்கிற விஷயம்தான். இன்றைக்கு வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் நாம இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த விடயம் தொடர்பாக பல விஷயங்கள் இப்பொழுது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் பல இடங்கள்ல இது திரும்பவும் பத்த வைக்கப்படுகிறது. கொழும்பிலிருந்து திருகோணமலை போகிறார்கள். அங்கிருந்து இனவாத கருத்துக்கள் வெளியிடப்படுகிறது. பாராளுமன்றத்தில் பல இடங்கள்ல இனவாத கருத்துக்கள் வெளியிடப்படுகிறது. இவங்கெல்லாம் இப்படியெல்லாம் பேசுவாங்களா அப்படின்ற அடிப்படையில ஆதரவு வழங்கிய மக்கள் அடேங்கப்பா இப்படி ஒரு இனவாதியா அப்படின்ற அளவுக்கு பலருடைய உண்மை முகங்கள் வெளிவந்த பல விஷயங்கள் கடந்த நாட்கள்ல நாங்க பார்த்தோம். இன்னும் இந்த இனவாத பேச்சுக்கள், இந்த விடயம் தொடர்பாக பல இனவாத அரசியல் செய்யும் கட்சிகள் இதை கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்றது வெளிப்படையாக பார்க்கக்கூடியதாக இருக்கு. சில எதிர்கட்சிகள் இலங்கையினுடைய அரசியலுக்கு இந்த இனவாதம் தான் தேவை அப்படின்றதை புரிந்து கொண்டு இந்த விடயத்தை இப்பொழுது கையில் எடுத்திருக்கிறார்கள். 21ஆம் தேதி வரப்போற அரசாங்கத்துக்கு எதிரான எதிர்ப்பு பேரணியில இது ஒரு ஆதிக்கத்தை செலுத்தும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது. இந்த மாதிரியான பல விஷயங்கள் இப்பொழுது இந்த திருகோணமலையினுடைய புத்தர் சிலை தொடர்பான பல விமர்சனங்களும் சர்ச்சைகளும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. ஆனா நேற்று ஜனாதிபதி இதுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது போல ஒரு கருத்தை வெளியிட்டாலும் கூட இன்னும் எதிர்கட்சிகள் இதை விட்டபாடில்லை. தொடர்ச்சியா இது தொடர்பான பலதரப்பட்ட விஷயங்களை பேசுறாங்க. அது தொடர்பாக சிலரை கிண்டி விட்டு அது இனவாத பக்கமாக திருப்பி விடப்படுகின்ற விடயங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கு. எது எப்படி இருந்தாலும் வருகின்ற 21ஆம் தேதி வரைக்கும் இது அப்படியே பத்தி எரிந்து கொண்டு இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா அதுக்கு மேலால ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னா இது நீதிமன்றத்தினுடைய கையில இப்ப இருக்கு. இதனால நீதிமன்றம் என்ன சொல்றாங்களோ இப்ப அதுபடிதான் நடக்க வேண்டியிருக்கும். அதுல எந்த மாற்றமும் வரப்போறல. வருகின்ற டிசம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. இங்க புதிய எந்த ஒரு கட்டுமானத்தையோ அல்லது இருக்கின்றதை அப்படியே வைத்துக்கணும், புதிதாக எதையும் உருவாக்க முடியாது அப்படின்றதுல ஒரு கட்டுப்பாடை விதித்திருக்காங்க நீதிமன்றம். எனவே இதுக்கு பிறகு நீதிமன்றம் எடுக்கிற முடிவுகள், நீதிமன்றத்தினுடைய விசாரணை பக்கமாக கிடைக்கப்படுகின்ற அறிக்கையின் அடிப்படையில நீதிமன்றம் முடிவெடுப்பாங்க அப்படின்றதான் இப்ப எதிர்பார்க்கப்படுது. எனவே இது தொடர்பான பலதரப்பட்ட முறைப்பாடுகள், மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தில். நீதிமன்றம் வருகின்ற 16ஆம் தேதி தொடர்பாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஆனா அரசியல் பக்கமாக எப்பவுமே இதை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது. காரணம், இதை வைத்து அரசியல் செய்கின்ற பல எதிர்கட்சிகள் இப்பொழுது அப்பாடா நமக்கு ஒரு துரும்பு சுட்டு கிடைச்சிருக்கே அப்படின்ற மாதிரி அரசியல் செய்ய ஆரம்பித்திருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயம், நாங்க பேசிக்கொண்டிருக்கிற கையடக்க தொலைபேசியில நாம எவ்வளவு வரி கட்டுறோம் அரசாங்கத்துக்கு அப்படின்னு சொல்லி தெரியுமா? உங்களுக்கு தெரியாது தானே? நிறைய பேர் இப்ப எல்லாரும் யோசிக்கிறீங்க, வரி தானே சம்பாதிக்கிறவங்க மட்டும்தான் கட்டுறாங்க, அந்த கடைக்காரர் கட்டுறாரு, அந்த நிறுவனம் கட்டுது, இவங்க பெரிய காசு வச்சிருக்காங்க, இவங்களுக்கு பெரிய சம்பளம் கிடைக்குது, இவங்க தான் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல, சாதாரண வீட்டுல கையடக்க தொலைபேசியில பேசுற நீங்களும் வரி கட்டுறீங்க அப்படின்றது தெரிஞ்சு கொள்ளுங்க. 100 ரூபா ரீலோட் போடுறீங்க நீங்க இன்டர்நெட் பாவிக்கிறதுக்காக. ஒரு கார்டு 100 ரூபா கார்டு போடுறீங்க, ப்ரீபெய்டா இருக்கட்டும் அல்லது போஸ்ட் பெய்டா இருக்கட்டும், எதா இருந்தாலும் 100 ரூபா கார்டு போடுறீங்க. அதுல உங்களுக்கான வரி 20.4% வரி. 80 ரூபாய்க்குரிய இன்டர்நெட் கார்டுக்குரிய பெறுமதியை தான் நீங்க 100 ரூபா கார்டு போட்டாலும் பாவிக்கிறீங்க, நீங்களும் வரி கட்டுறீங்க. கையடக்க தொலைபேசியில போன் கதைக்கிறதுக்கு நீங்க கார்டு போடுவீங்க, அதுக்கு ஒரு 100 ரூபா போடுறீங்கன்னு சொன்னா 38.4% வரி கட்டுறீங்க. 61 ரூபா தான் நீங்க 100 ரூபா போட்டா கதைக்கிறீங்க, மற்றது எல்லாமே வரியா தான் போகுது. இப்ப சொல்லுங்க, நீங்களும் வரி கட்டுறீங்க. நீங்க யாருமே நினைக்க கூடாது நாட்டுல வரி கட்டாம இல்லை, எல்லாருமே ஏதோ ஒரு வகையில வரி கட்டி கொண்டுதான் இருக்கிறோம். இந்த வரியால 4500 கோடி 45 பில்லியன் ரூபாக்கள் வருமானமாக பெறப்பட்டிருக்கிறது இந்த வருஷம் இப்ப வரைக்கும். இதனால அவங்க எவ்வளவு வரி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 1800 கோடி வரி கட்டியிருக்காங்களாம். வருகின்ற வருடம், அதாவது 2026ஆம் ஆண்டு இந்த வருமானத்தை 50 பில்லியனாக மாற்றுறதுக்கு முடிவு செஞ்சிருக்காங்களாம். அப்ப இந்த 100 ரூபாய் கார்டு போட்டா 80 ரூபாய்க்கு தான் இப்ப இன்டர்நெட் பாக்குறோம், அதுக்கப்புறம் 70 ரூபாய்க்கு பாவிக்க வேண்டி வரும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் நிறுத்தப்படுகிறது. கிட்டத்தட்ட 330 பேருக்கான ஓய்வூதியம் நிறுத்தப்படுகிறது. குறிப்பா உங்களுக்கு தெரியும், இந்த அரசாங்கம் மாறதுக்கு முதல்ல ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. பாராளுமன்றத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் 5 வருஷம் கடந்தா அவங்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும். ஏற்கனவே ஓய்வூதியம் எடுத்துக்கொண்டிருக்காங்க, இவங்க எல்லாருடைய ஓய்வூதியமும் ரத்து செய்யப்படும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கான சட்ட மூலத்துக்கான அனுமதியை அமைச்சரவை வழங்கியதுக்கு இணங்க 330 பேருக்கும் அதிகமானவர்களுக்கான ஓய்வூதியம் நிறுத்தப்படுகிறது. இனி அவங்களுக்கு இப்ப இருக்கிறவங்களுக்கு மாத சம்பளமும் இனி வழங்க போற டபுள் கேப்பும் மட்டும்தான்.
95,000 நினைக்கிறேன் மாத சம்பளம். எனவே அதுக்கு கூடவா குறைவானு தெரியல. யாரும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டிருந்தா கருத்துக்களை சொல்லுங்க, பார்க்கலாம் உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்குதுன்னு. எனவே இனி ஓய்வூதியம் இல்லை. 5 வருஷத்துக்கு கடந்தானே 10 வருஷம் இருந்தானே இருக்கிற நாட்கள்ல வேலை செய்கிற நாட்களுக்கான சலுகை வழங்கப்படும், அதோட ஓய்வூதியம் வழங்கப்பட மாட்டாது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அமைச்சர் நலிந்த ஜெயதீச சொல்லியிருந்தாரு இன்றைய நாள்ல. அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கோ அமைச்சர்களுக்கோ அரச மாளிகைகள் அல்லது சொகுசு மாளிகைகள் யாருக்கும் இந்த ஆட்சியில வழங்கப்படல. 32 அரச மாளிகைகள் இருக்கு, அரசுக்கு சொந்தமான பெரிய கட்டடங்கள் இருக்கு. இதுல கடந்த கால ஜனாதிபதிகளாக இருக்கட்டும், பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே அதுல இருந்தாங்க. ஆனா இப்ப யாருக்குமே அது கொடுக்கப்படல. எல்லாமே அரச துறைக்கும் சுற்றுலாவுக்கும் தான் பயன்படுத்தப்பட போது ஒழிய இப்ப வரைக்கும் அது சும்மா தான் இருக்கு, யாருக்கும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதோட நாமல் ராஜபக்ஷ அவருடைய அதாவது அவருடைய சட்டத்தரணி பட்டம் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக மாறி இருக்கிறது. நலிந்த தேசிச இன்றைய நாளில் அது தொடர்பான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். උපාධි සහතිකය පිළිබඳව බරපතල ප්‍රශ්නයක් ඒ මාධ්‍ය වලින් මතු කරලා තිබෙනවා. සැප්තැම්බර් 25 2009 ඒ ඇප්ලිකේෂන් එක බාර ගන්නකොට හෝ නීති විද්‍යාලයට ඇතුළත් වීම සඳහා මේ කියන සිටි යුනිවර්සිටි ලන්ඩන් කියන ආයතනය ශ්‍රී ලංකා නීති විද්‍යාලය පිළි අරගෙන නැහැ. இது சர்ச்சைக்குரியதாக இருக்கு, இது கிட்டத்தட்ட போலியானது அப்படின்ற மாதிரி. ஆனா நாமல் ராஜபக்ஷ அதுக்கு பதில் வழங்கி இருக்காரு. என்னுடைய இந்த குற்றச்சாட்டுகளுக்கும் இதுக்கும் எந்த விதமான உண்மையும் கிடையாது, இது முற்றிலும் போய். ஆனா இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பெரிய ஒரு பதில் வருகின்ற 21ஆம் தேதி நுகேகொட அந்த மக்கள் எதிர்ப்பு பேரணிக்கு பிறகு தெரியும், இதுக்கு பதில் சொல்லப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். எனவே இதுவும் இன்றைய நாளில் பெரிய அளவா பேசப்பட்ட ஒரு விஷயமாக மாறி இருக்கு. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவருடைய அதாவது வெளிநாடுக்கு சென்று சுற்றுப்பயணம் செஞ்சு சட்டபூர்வமான முறையில் 16 மில்லியன் ரூபாய்களை அரச பணத்திலிருந்து வீண் விரயம் செஞ்சார் அப்படின்ற குற்றச்சாட்டில் அவருக்காக தொடரப்பட்டிருக்கின்ற வழக்கினுடைய விசாரணைகள் அறிக்கைகள் எல்லாம் 90% முடிவடைந்திருப்பதாக சட்டமா அதிபர் நீதிமன்றத்துக்கு அறிவிச்சிருக்காங்க. வருகின்ற நாட்கள்ல இது தொடர்பான தீர்ப்பு வழங்கப்படும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த விஷயங்கள் 2 நாளில் பார்க்கப்பட்ட முக்கியமான செய்திகளா இருக்கு. ஆர்ஜே சந்திர ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல், இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.